நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கெட்ட வியாதி இருக்குது, மறதி. கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான். தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது? அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? போன எலெக்ஷனில் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? இப்போ தான் மக்களவை தேர்தல் வந்துச்சு, அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுதுங்கிறாங்க. இதில் நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம்? நமக்கு பிடிச்ச கட்சி ஓகே, அவங்க வெவ்வேறு கட்சியோட கூட்டணியில் வச்சுருக்காங்க. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கொள்கை இவங்களுடைய கொள்கை வேறு வேறாவில் இருக்குது. அப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ரைட்டா? அப்படிப்பட்ட பட்ஜெட்டை நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து போடக்கூடிய இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம்ல, அப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க யார் யார் கூடலாம் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டியிட போகுது, உங்கள் தொகுதியில் யார் போட்டியிட போகிறா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகள் எதுக்கு கேட்கணும்? அவங்கெல்லாம் கொடுக்குற இடத்துல தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரணும். முதல்ல ஏன் ஒரு கட்சி இன்னொரு கட்சிகிட்ட போய் எனக்கு இத்தனை தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்குறாங்க? 234 தொகுதி இருக்குல்ல, எல்லா தொகுதியிலையும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குல்ல. தைரியமான ஆண்மகன்கள் பெண்மகள்கள் அப்படின்னா நீங்கள் நிற்க வேண்டியதானே 234 தொகுதியிலையும். அதுக்கு தகுதியும் திராணியும் எந்த ஒரு கட்சிக்குமே தனியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமானை தவிர்த்து, ரைட்டா? சீமானை பற்றி உயர்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உள்ளூர சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்காம போயிடாதீங்க, மிஸ் பண்ணுவீங்க பெரிய அளவில். இப்போது பாஜக 65 இடங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமாக அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. எங்கே? தமிழ்நாட்டுக்குள்ளே 65 தொகுதி ஜெயிச்சிருவாங்களாப்பா, அதில் ஏன் தொகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். வாய்ப்புள்ள தொகுதிகளுடைய பட்டியலை அவங்களே வரிசைப்படுத்தியிருக்காங்க. இது மத்திய உளவுத்துறை மூலியமாக அவங்க திரட்டி இருக்கக்கூடிய ரிப்போர்ட். சரி, 65 தொகுதி சொன்னல, என்னென்னு சொல்கிறேன். பட் அதில் 50 தொகுதிகள்லையாவது எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு இப்போ ஏடிஎம்கே கிட்ட கூட்டணி அவங்களோட தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது 50 தொகுதிகளில் சேர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவோட இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் இப்போது அமித்ஷா முடிவு பண்ணியிருக்கார். எடப்பாடி முடிவு பண்ண முடியாது. அப்போது எத்தனை தொகுதி பாஜகவுக்கு கிடைக்கும்? அப்போ போன எலெக்ஷனில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி நின்றாங்கல்ல, அதில் எத்தனை ஜெயிச்சாங்க பிரசாத் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 20 சட்டமன்ற தொகுதி கொடுத்தாங்க, அதில் 4 ஜெயிச்சாங்க. அடுத்து இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லக்கூடியது, நினைக்கக்கூடியது எந்தெந்த தொகுதினா கன்னியாகுமரி, நாகர்கோயில், நெல்லை, கோவை வடக்கு, கோவை தெற்கு. கோவை தெற்கில் உங்களுக்கே தெரியும், வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க கமலஹாசனை எதிர்த்து. மதுரை வடக்கு, குளச்சல், பரமக்குடி, சாத்தூர், பட்டுக்கோட்டை, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, பல்லடம், சூலூர் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பாஜக கருதுகிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களாம் பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறீங்களா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா வேளச்சேரி, விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர், இந்த 4 தொகுதிகள்லாம் அவங்க சென்னையில் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம்ல, 3ஆக பிரிக்கிறோம். அது மாதிரி அங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ளே ஒரு 6 தொகுதி சட்டமன்ற தொகுதி வரும். அந்த 6ல் எந்தெந்த தொகுதிகள்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாஜக லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு ஓட்டு நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத. பாஜக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கட்சிகளுமே அது ரிலேட்டடாக இப்போ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த தேர்தலில் வெற்றி கிடைத்த தொகுதிகள் அதை அதிகப்படுத்துவதற்கு பாஜக திட்டம் போடுது. என்ன பிரசாத் பாஜகவை பற்றியே பேசுகிற அப்படின்னா விஷயம் இருக்குது. கமல் கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. மக்கள் அவரை ஏற்றுக்கல. கடைசியாக அவர் பேசின மீட்டிங்கில் அவர் சொல்லியிருந்தது, நான் ஒரு தோற்றுப்போன அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் எனக்கு ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்கல, ஒரு பூத் கமிட்டியில் ஒரு 5 பேர் இருக்கிறதுக்கு கூட மக்கள் நீதி மையத்தில் யாரும் வரலை, அதனால தான் நான் தோற்று போனேன் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு பதிவு செஞ்சுருந்தார். கடைசியில் திமுகவோட மக்கள் நீதி மையத்தை இணைச்சிட்டாரு. தன்னை ஒரு தோற்றுப்போன அரசியல்வாதின்னு கமல் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்போது எம்பி சீட்டு வாங்கிட்டு ஜென்ரலாக போய் உக்காண்டார். ரிஸ்கே இல்லை. அடுத்து இந்த வரக்கூடிய 2026 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்படின்னா அது ராஜ்யசபா எலெக்ஷன். பதவி காலம் நிறைவடையக்கூடிய தமிழக எம்பிக்கள் யார் யார்? டிஎம்கேல, ஏடிஎம்கேல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. டிஎம்கேல 4 பேர், ஐடிஎம்கேல 2 பேர். அப்போது டிஎம்கே சைடில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு அவர்கள், இவங்க 4 பேருடைய பதவி காலம் அப்படிங்கிறது வர ஏப்ரலோட முடியுது.
அப்போது பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி மார்ச் மாதம் வச்சுருவாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைல்ல பிரசாத், நம்ம என்ன ஓட்டா போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம், அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் இந்த 2026 ராஜ்யசபா தேர்தலை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி கணக்கு இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. தேமுதிக பாமக ஒரே ஒரு சீட்டுக்கு தன்னுடைய கட்சியவே அடக்க வைக்கிறாங்க. ஒரு பீரியடில் மதிமுக இதே வேலையை தான் செஞ்சாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வேலையை தான் செஞ்சாங்க, கம்யூனிஸ்ட்டு அதே வேலையை தான் செஞ்சு தோற்று போனாங்க. இப்போ அடுத்ததான் தமிழ்நாட்டில் பாமக அப்படிங்கிற கட்சி ஒரு பீரியடில் யார் ஆட்சி செலுத்தணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது ராமராஜ் பீரியடில். இப்போது அந்த கட்சி அவங்களில் யார் தலைவர் அப்படிங்கிறதுலையே தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு இருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவங்க ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க. விஜயகாந்த் ஒரு கிங் தான், அவரே ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு கிங்கை உருவாக்குறதுக்கான மேக்கராக இருந்தார் ஒரு பீரியடில். அதற்கு பிறகு அந்த கட்சி அப்படியே விஜயகாந்த் இல்லாமல் கரைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி அவருடைய மகன் அதை மீட்டெடுப்பாரா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. பட் 4 ராஜ்யசபா சீட்டு வச்சுருக்கக்கூடிய திமுக யாருக்கு ஒரு சீட்டை விட்டு கொடுக்கும்? ஒரு சீட்டையாவது கண்டிப்பாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கணும். அதை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அதுதான் இங்கே இப்போ அண்ணா அறிவாலயத்தில் கட்சி மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டா? இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் அப்படிங்கிற நபரை இப்போ யார் உருவாக்கியிருக்கா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா பாஜக உருவாக்கியிருக்கு. சரி, அவர் தான் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுன் ராம் மேக்வால் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. முரளிதர் மோகல் அவர் இணை பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்டவங்க. பட் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் நமக்கு சில பேருக்கு தெரியும். அதிமுக தேமுதிகவுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு இந்த பாஜகங்கிற கட்சி இப்போ தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். பாஜக யார்கிட்ட கேட்கும்? அதிமுகட்ட தான் கேட்க போகிறாங்க. ஏற்கனவே தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியோட சண்டை போட்டாங்க. அதற்கு பிறகு இப்போது அந்த ஒரு சீட்டை தேமுதிக கொடுக்க போகிறாங்க. தம்பிதுரையை கலட்டி விடுறதுக்கு இப்போ அதிமுக பிளான் பண்ணுறது. யார்? டெல்லியில் அதிமுகவினுடைய அறியப்பட்ட ஒரு முகமாக யார் பார்க்கப்படுறான்னா தம்பிதுரை அவர்கள். அவரை கலட்டி விட போகிறாங்க. காரணம் என்னென்னா, பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா மட்டும்தான் பாமக கூட்டணியில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா பாமகவும் கலண்டுக்கிறோம். தேமுதிகவை கண்டிப்பாக ஒரு சீட் கொடுத்தாங்க. இருக்கிறது 2 சீட்டு. ஏடிஎம்கேலேருந்து இப்போது தம்பிதுரைக்கு அந்த சீட்டை கொடுக்கலன்னா அவர் தாவேக்காவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. பார்ப்போம் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கட்சி முடிவெடுத்தால் தான் அவர் முடிவெடுப்பார். அடுத்ததான் இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அமமுக இருக்காங்க, அவங்க யார் கூட போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. சசிகலா கை காட்டக்கூடிய நபர்கள் யார்? வைத்திலிங்கம் எங்கே போய் சேர போகிறாரு? இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் வச்சுக்கிட்டு திமுக 4 அதிமுக 2 ராஜ்யசபா சீட்டு கணக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? சட்டசபை தேர்தலை வெற்றிக்கு அது வழிவகுக்குமா அப்படிங்கிற கேள்வி. பிப்ரவரியில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. மார்ச்சில் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். பாஜக போடக்கூடிய கணக்கு என்னன்னா இதுதான் கணக்கு. அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் அப்படிங்கிறது நேற்றைய தினம் தொடங்கிருச்சு. முதல் நாளில் 1237 பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் 349 பேர் எடப்பாடி தனது தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு அதிமுகவினுடைய உறுப்பினர்களே தான் போட்டியிடணும்னு யாரும் வாங்கலை. எடப்பாடி போட்டியிடணும், அவங்க எங்கள் தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க. பட் அவர் எடப்பாடியில் தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. வர 23ஆம் தேதி வரைக்கும் அதிமுகவில் விருப்ப மனு கொடுப்பாங்கங்க. பாஜகவோட அதிரடி மூவ் என்ன? புதிய தேர்தல் பொறுப்பாளராக 3 மத்திய அமைச்சர்கள் நியமனம். பியூஷ் கோயலே தேர்தலுக்கான பொறுப்பாளர். ஆக்ரோஷத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அண்ணாமலையை இந்த தேர்தலில் ஓரங்கட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் புதிதாக கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் இப்போ கட்சி தொடங்கி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மறுபடியும் பாஜகவினுடைய அந்த தமிழக பொறுப்பு அப்படிங்கிறது அவர் கையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு. அப்போ நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு தேதிக்கு அதிமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுனாலையும் அதிமுகவோட அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள். 2வது தெற்கு பக்கம் அவருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரை கையில் பிடிச்சி வச்சுருக்கு பாஜக. மற்றபடி ரொம்ப திறமையான ஒரு ஆட்டக்காரர் அப்படின்னா போலீஸ்காரராக இருந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா அறிமுகமாகி
ரொம்ப நேரம் பேசக்கூடிய பதிலளிக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு நபராக தமிழ்நாட்டில் அறியப்படக்கூடிய நபர் தான் கொங்கு மண்டலத்திலிருந்து கிடச்ச அண்ணாமலை. அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. 72 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடம். அப்படியா? ஆஹா, அந்த லிஸ்ட்டை பாஜக ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, லாஸ்ட்டாக மக்களவை தேர்தல் நடந்துச்சு 2021. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தான் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் பாஜக எந்தெந்த இடத்துலலாம் போட்டியிடுச்சோ அதை பூரா வரிசைப்படுத்தி அதில் செகண்ட் பிளேஸ் அவங்க வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்த தான் சூஸ் பண்ணி 72ன்னு அவங்க வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக கண்டுபிடிக்கிறாங்க. அதில் 65 தொகுதி சூஸ் பண்ணியிருக்காங்க. 50 தொகுதியாவது கேட்டு வாங்கிடணும்னு முடிவில் இருக்காங்க. தேமுதிகவோட நிலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். தேமுதிக கண்டிப்பாக பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்க போகுதா அப்படின்னு கேட்டால் அதை பிரேமலதா விஜயகாந்த் தான் முடிவு பண்ணுவாங்க. அதற்கான காலம் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். பாமகவோட தேர்தல் கணக்குங்கிறது அவங்களுடைய சின்னத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய பாடாக இருக்குது. இந்த மாம்பழம் அப்படிங்கிறது இந்த 2 மாங்காய் இல்லை 2 மனிதர்களுக்கு யார் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். அதற்கான விடையும் கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிடும். இல்லை 2 பேருக்குமே கிடைக்காம வேற ஒருத்தர் மொத்தமாக தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இல்லை இவங்க தேர்தல் கணக்கு அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவில் பாமக அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு. அது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சாதிக்கான அடையாளமாக மாறிடுச்சு. அந்த சாதி மக்கள் ஒரு அந்தந்த ஏரியாவில் யாருக்கெல்லாம் அதிகமாக காசு கொடுக்க போகிறாங்களோ அவங்கள நோக்கி தான் ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது அவர்களுக்கே உரிய விஷயம். பார்ப்போம் அவங்களுடைய மூமெண்ட் அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பட் ராமதாஸ் ஐயா இருந்த வரைக்கும் அந்த கட்சியில் ரொம்ப ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தது. கருணாநிதி அவர்கள் ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்டு தான் ஒரு முடிவெடுப்பார். நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்திற்கும் போயிருக்கும் போது ரொம்ப நல்லா தெரியும். டி நகரில் அவங்களுடைய அலுவலகம் இருந்த காலகட்டத்திலையும் சரி அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புங்கிறது இன்றைக்கி பாமக இல்லை. நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியை காலி பண்ணது பாஜக RSS. ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிச்சு விட்டாங்க. எப்படி தெரியுமா? இந்த பாரதியாரை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு காசு கொடுத்து சீமானா பேச வச்சிடும். இவர் தான் வாடகைக்கு விடுறவராச்சே. அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாரதியார் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை ஃபஸ்ட்டு சொன்னவர் அப்படின்லாம் கிளப்பி விட்டார். ஆனால் அவர்லாம் சங்க இலக்கியம் படிச்சிருந்தார் அப்படின்னா தெரியும் தமிழ்நாடுங்கிற பேர் அப்பையிலேருந்தே இருக்குது அப்படின்னு. பாரதிக்கு ஒன்றும் புதுசாக கொம்பு முளைச்சி அவர் தமிழ்நாடுங்கிற பேரை ஒன்றும் கண்டுபிடிக்கல. இது பாவம். இது எல்லாரும் பாடாப்படுத்திட்டாங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கிடைக்கக்கூடிய காசு, அந்த காசு இருக்கிற வரைக்கும் வயிறு நிரப்பிடுவார். வயிறு நிரப்பினதுக்கப்புறம் அது தொண்டை தண்ணி தீர்ற வரைக்கும் கத்தணும். அதுக்கு இப்போது பாப்பான் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கையில் எடுத்திருக்காரு. வேற ஒரு இனத்தின் மூலிமா திராவிட இனத்தை அழிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நீங்களே வெவ்வேறு பேர்கள் வச்சு கொண்டாடிக்கோங்க. மக்களிடம் முகத்திரையை ஒரே ஒரு மீட்டிங்கில் கிழிச்சு தொங்க விட்டார் சீமான். தான் RSSனுடைய கைக்கூலி அப்படின்னு. அடுத்து தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துக்கு 70 தொகுதிகளுக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறதா இப்போ நடந்த சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமாக ஒரு 70 தொகுதியில் 66 தொகுதிகளில் அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம், விஜயினுடைய அவங்களுடைய கொள்கை என்னென்ன அறிவிக்க போகிறாங்க, அதற்கு பிறகு பிரச்சார வியூகம், தேர்தல் அறிக்கை, இதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த கட்டமாக அவங்க அந்த 66 அப்படிங்கிறது டெவலப் ஆகுமா, அந்த 66ல் அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யாருக்கு தெரியும். 100+ கூட போகலாம், யாருக்கு தெரியும் -10ல் கூட வரலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேட்பாளர்களுடைய தேர்வும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. செங்கோட்டையனும் உள்ளே புகுந்திருக்காரு. அதனால் ஆட்டம் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம். மோடியினுடைய தமிழக வருகை நெக்ஸ்ட் மந்த் இருக்க போது அதில் அமைதியான நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. அதிரடி காட்டாத அதிமுக எந்த விதமான அதிரடியுமே இல்லை. டிஎம்கே கிட்டையும் அவங்க ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்த மாதிரி தெரியலை. சத்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு பாலிடிக்ஸு. அடுத்ததாக இவர்களெல்லாம் திமுகவுக்கு திறமையான எதிரிகளா,
ஏன்னா டிஎம்கே தான் இன்றைக்கி ஆட்சி கட்டில் இருக்காங்க. அவங்கள இறக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த இடத்துல உட்காரணும்ல. அப்படி ஒரு ஸ்டெமினா மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். 2026 யாருக்கு வெற்றி? மக்கள் தலைவன் யார்? இவரா இல்லை இவரா? இவர் மக்கள் தலைவரெல்லாம் கிடையாது. இவர் கூட்டணியில் ஒன் ஆஃப் த மெம்பர், அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு பெரிய ஆட்டக்களத்தை ஒரு 15 நிமிடத்தில் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கட்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை புரிஞ்சுக்கோங்க, யார் உங்களை ஆளணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ சர்வே அப்படிங்கிறது எலெக்ஷன் டயத்தில் வரும். அந்த டயத்தில் நானும் உங்களுடன் இணைந்திருப்பேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.